ஹாய் மக்களே, வரப்போகிற ரம்ஜானுக்கு சூப்பரான 2 வகையான டிசர்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்று பிரெட் காஜா, இன்னொன்று ஷாஹி துக்குடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். முதல்ல பிரெட் காஜா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து 4 பக்கம் எட்ஜஸை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்லைசஸ். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2-3 ப்ரெட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கங்க. ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அவ்வளோதான், இது எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குறைவான ஹீட்டில் பொரிச்சிங்கன்னா எண்ணெய் பூரா இழுத்துரும். அதனால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. பிரெட் ஸ்லைசஸை ஆயில்லையும் டீப் ஃப்ரை பண்ணலாம், நெய் விட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது பார்த்தாச்சு. அடுத்தது பேனில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா தூள் தூளாக உள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு கருகின மாதிரி ஆயிரும் எல்லாமே. திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் விட நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஃப்ரை, நெய் ஃப்ரை இது 2 முறையிலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நெய் ஃப்ரையும் இருக்குது, எண்ணெய் ஃப்ரையும் இருக்குது. இனி அடுத்து ஷாஹி துக்குடாவுக்கு தேவையான ரப்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அதிகமாக ஃபேட் இருக்கிற பால் எடுத்துக்கங்க. 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன் நான். உங்கள்கிட்ட எருமை பால் இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்குங்க. இது கையெடுக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக அப்படியே கிளறிக்கிட்டே வரலாம். சைட்லெலாம் ஆடை படிஞ்சு வந்ததுன்னா நல்லா எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே வாங்க. நல்லா திக்காகணும் பால். இப்போ பாருங்கள், பால் பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இனி லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பொடியாக நறுக்கிய முந்திரி, பிஸ்தா, பாதாம் இந்த 3ஐயும் சேர்த்திக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சேஃப்ரான் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமே கொஞ்சம் சீக்கிரமாகவே திக்காகும் பால். பாருங்கள், நட்ஸ் போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 50லேருந்து 60 கிராம் அளவுக்கு சேர்த்துறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். ஆற நல்லா திக்காகும். எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். இனி அடுத்தது சுகர் சிரப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். 125 கிராம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1 கொதி இல்லைன்னா 2 கொதி வந்தால் போதும். கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. கரைஞ்சிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சேஃப்ரான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி இதில் ஊற்றுறேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும். இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற ப்ரெட்டை இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்துங்க. ரொம்ப ஊறிச்சுன்னா அது பிஞ்சு வந்துடும். அதனால் கரெக்டான பதத்தில் ஊறினதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. அவ்வளோதான், நீ எடுத்து பிளேட் பண்ணிடலாம். முதல்ல காஜா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். சுகர் சிரப்பில் நனைச்ச ப்ரெட்டை வச்சு மேலே அப்படியே பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது காஜா ரெசிபி. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டெசர்ட்டுங்க இது. காஜா ரெசிபி பார்ட்டி, கெஸ்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் அப்படின்னா இந்த டெசர்ட் போட்டுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஷாஹி துக்கடாவோட பிளேட்டிங் தான். ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் ப்ரெட்டை அதே மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா பிளேட்டிங் பண்ணிடலாம். மேலே அப்படியே ரப்டி வந்து ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நட்ஸு கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி அப்படி தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஷாஹி துக்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 டெசர்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.